வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, MA25C07 இதான் சப்ஜெக்ட் கோடு. அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து ரெகுலேஷன் 2025க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் எந்த ஒரு செமஸ்டர், அதாவது கரண்ட் செமஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை அரியர் எக்ஸாம் செமஸ்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போது காமனாக ஜென்ரலான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம சொல்ல போகிறோம். அரியர்ஸ்க்கு மட்டும் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போது இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ ஏதாவது அரியர் எக்ஸாமுக்குனா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு அரியர் எக்ஸாமுக்கு இந்த கொஷின் படிக்கலாமா, இந்த செமஸ்டருக்கு இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் படிக்கலாமாட்டு அந்த டவுட்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. கன்ஃபார்மாக இந்த கொஷின் தான் ஸ்டாண்டர்டைஸ்டு கொஷின்ஸு. அரியர் எக்ஸாமுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னென்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இப்போ யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்ப்போம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எய்கன் வேல்யூஸ் யூஸிங் QR டிரான்ஸ்ஃபார்மேஷன், இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QR ஃபேக்டரைசேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரலைஸ்டு எய்கன் வேல்யூஸ், அப்புறம் கெனானிக்கல் ஃபார்ம்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன், இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஷின். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெளிவாக படிச்சிருங்க. இப்போ வந்து அரியர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து அரியர் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ் இருக்கும்ல, அதையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா அரியர் எக்ஸாம் பேப்பர் எப்போவுமே கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்க பார்ப்பாங்க. கொஞ்சம் வந்து கரண்ட்டு பேப்பர் மாதிரி அவங்க ஈஸியாக கேட்க மாட்டாங்க. அரியர் எக்ஸாம்ட்டு தனியாக நீங்கள் எழுதுறீங்கன்னா கஷ்டமாக தான் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் இதை போக இப்போ இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா தெளிவாக எல்லா டாப்பிக்குமே நல்லா தெளிவாக பேப்பரில் சால்வ் பண்ணி எல்லாம் தெளிவாக இருங்க. ஆனால் அரியர் எக்ஸாம் மட்டும், அரியர் எக்ஸாம் கரண்ட் எக்ஸாம் பற்றி நான் சொல்லலை. கரண்ட் எக்ஸாம்னால் இந்த பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் அரியர் எக்ஸாமுக்கு நான் திருப்பி சொல்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் எதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெக்டார் அண்ட் மேட்ரிசஸ், கோவேரியன்ஸ் மேட்ரிசஸ், அதுக்கப்புறம் வந்து மல்டிவேரியன்ட் நார்மல் டென்சிட்டி, இதில் தான் உங்களுக்கு யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த டாபிக்குண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துருங்க, சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யூக்ளிடியன் அல்காரிதம், அதுக்கப்புறம் வந்து கான்கிரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் ரிமைண்டர் தியரம், குவாட்ரேட்டிக் கான்கிரன்ஸ். இப்போ நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்கிறதுலாம் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் அதில் சால்வ் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். சைனீஸ் ரிமைண்டர் தியரமும் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ரிமைண்டர் தியரம் உங்களுக்கு வந்து தியரமாகவும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் பேஸ் ப்ராப்ளமும் பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் டிஸ்கிரிட் லாகரிதம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் ஷெனான் தியரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிமினரி டெஸ்டிங் அல்காரிதம்ஸ். இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், சரிங்களா? இப்போ இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் 4 யூனிட்ஸ் தான் எல்லாம் இம்பார்ட்டன்ட் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இதுதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பேப்பருக்கு நீங்கள் அதாவது நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு சாப்டர் வைஸ், இம்பார்ட்டன்ட் சாப்டர் வைஸ் ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நம்ம அதுக்கிட்ட தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம போடுவோம், சரிங்களா? இப்போது இதான் நம்ம வீடியோவில் சொல்லணும்னு நினச்சோம். நன்றி.